பல்லாவரம் சந்தை. பல்லாவரம் என்றாலே சென்னை மக்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த சந்தை தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வார இறுதி நாட்கள் இங்கே இருக்கிற கூட்டம், சத்தம், கடைகளோட வெரைட்டி எல்லாமே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி இந்த லாகில் நம்ம பல்லாவரம் சந்தையை முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம சந்தைக்குள் நடந்து போயிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கடைங்க தான். இங்கே ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸு, இன்னொரு பக்கம் ஃபுட்டுவேரு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பேக், அக்சசரி, டாய்ஸு, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ். உண்மையிலே ஷாப்பிங் பிடிக்கிற நண்பர்களுக்கு இந்த இடம் ஒரு மினி ட்ரெஷரண்ட் மாதிரி தான் இருக்குது. அந்தளவு சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கே ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு கடையில் இருக்க பொருள் இன்னொரு கடையில் வேறு ப்ரைஸில் கிடைக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டியில் எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்து வாங்கினா நல்ல டீல் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலும் பார்கெயின் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் பார்கெயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்லேயே எல்லா பொருளுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே ட்ரெஸ்லேருந்து எல்லாமே கிடையாது. டிஷர்ட்டு, ஜீன்ஸு, லேடிஸோட டாப்ஸு, நைட் ட்ரெஸ்ஸு, கிட்ஸோட வேறு எல்லாமே நிறைய வெரைட்டியில் இருக்குது. குறிப்பாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக கண்ணில் போட்டுரும். அதை வாங்காமல் போக மாட்டீங்க. சில கடைகளில் லேட்டஸ்ட்டு ஃபேஷன் மாதிரி இருக்கும், சில கடைகளில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஐட்டம் கிடைக்கும். அதனால் வாங்க போகிறவங்க குவாலிட்டியும் செக் பண்ணி வாங்குங்க. சம்டைம்ஸு குவாலிட்டி சரியில்லைன்னா நீங்கள் கம்மி ரேட்டில் வாங்கியும் பிரயோஜனம் இல்லை. உண்மையிலே சொல்லணுன்னா இப்படி ஓப்பன் மார்க்கெட்டில் நடந்து ஷாப்பிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய மாலில் ஷாப்பிங் பண்ணுறதோட வேறு மாதிரி இருக்கும். இந்த சைடில் இந்த ஃபுட்வேர் செக்ஷனு, ஷூஸ், சாண்டல், ஸ்லிப்பர், கிட்ஸு, ஃபுட்வேரு எல்லாமே கொட்டி கிடக்குது. இங்கே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய கடைகள் இருக்கிறதுனால கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு கடையோட இன்னொரு கடை பெட்டராக இருக்கா, பொருள் எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கிடைக்குதுன்னு. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு கடையில் வாங்காமல் 2-3 கடையை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீல் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த பொருள் இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல்லாவரம் சந்தை நீங்கள் ரெகுலராக வரீங்களா, இல்லை ஃபஸ்ட் டைம் தான் இப்போ வந்திருக்கீங்களா, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், அக்சசரிஸ் கடைகள், லேடிஸ் ஜுவல்லரி, பேங்கிள்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பொருள்லாம் இங்கே கொட்டி கிடைக்குது. இந்த மாதிரி சந்தைகளில் ஒரு விஷயம் என்னென்னா, நடந்து போகும்போது எதுவுமே வாங்க மாட்டேன்னு வந்தாலும் ஏதாவது ஒரு கடையில் நின்று கண்டிப்பாக நம்மளை வாங்க வச்சுருவாங்க. சில சமயம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க கடைசியில் தேவையே இல்லாத ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு போவோம். அதுதான் இந்த ஷாப்பிங் மார்க்கெட்டோட மேஜிக். கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களை கூட்டின்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இடங்களை விளாக் பண்ணும்போது தான் நம்ம ஊரோட ஒரு பாரம்பரியம், அந்த ட்ரெடிஷனாக இருக்க இன்னும் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஜென்ரலாக இங்கே இருக்க வியாபாரிங்க சொல்கிறத கேட்குறது என்னென்னா, அவங்க வாரம் ஃபுல்லாக வியாபாரம் பண்ணுற பொருளில் கிடைக்கிற வருமானத்தை இந்த ஒரே நாளில் அவங்க ஈட்டுறதா சொல்கிறாங்க. அந்த அளவு சேல் ஆகுதான். அதாவது இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இந்த சந்தை இருக்கும்.
காலையில் ஒரு 8 மணிலேருந்து நைட் ஒரு 11 வரைக்கும் இருக்கும். வெளியூர்லேருந்து திண்டிவனம், விழுப்புரம் எங்கெங்கேருந்தோ வந்து இங்கே கடை போடுறாங்க. அந்த அளவு இது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சந்தையாகவே இருக்குது. இந்த சந்தையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இல்லாமல் கடை நடந்து பார்த்து நமக்கு பிடிச்சதை கம்மி ப்ரைஸில் பார்கெயின் பண்ணி வாங்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தால் ஷாப்பிங் பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பல்லாவரம் சைடு வந்தீங்கன்னா, குறிப்பாக ஃப்ரைடேயில் இந்த சந்தையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே டேவோட ஈவினிங் வாங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். குறிப்பாக ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்காத பொருள் கூட இங்கே குட்டி ஐட்டம் எல்லாமே நீங்கள் வந்து கம்மி ரேட்லேயே வாங்க முடியுது. இங்கே வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். சில ட்ரெஸ்ஸு வாங்க வருவாங்க, சிலர் வீட்டு பொருளுங்க, சில குழந்தைகளுக்காக, சிலர் ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ண வருவாங்க. அது இல்லாமல் நிறைய யூடியூபருக்கு விளாக் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குற இடம். இந்த லாகில் உங்களுக்கு இந்த பல்லாவரம் சந்தையோட ஒரு கேஷுவல் வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிக்கணும் நம்புகிறேன். சென்னையில் இப்படிப்பட்ட நிறைய லோக்கல் மார்க்கெட்ஸு, ஹிடன் பிளேஸு, ஃபேமஸ் டெம்பிள்ஸு எல்லாமே இருக்குது. நீங்கள் அடுத்ததாக எந்த இடத்துக்கு விலாக் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். பல்லாவரம் சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ், டெம்பிள் எதுனா இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம திரும்ப அந்த இடத்துல விலாக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.
tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and